Hi friends, welcome back. உங்க எல்லாருக்கும் நல்ல இந்த வீக் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். And with that note, நம்ம வந்து இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட்னா அந்த பானிபூரி அந்த மாதிரிலாம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடுவோம்ல, மஷ்ரூம் சூப் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோட்டுக்கடை உணவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக எனக்கு இந்த ரெசிபி வந்து தெரியாது. நான் ரீசெண்டாக தான் நான் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது டக்குன்னு கண்ணில் பட்டுச்சுது. ஸோ இது வந்துட்டு இந்த ரெசிபியோட பேர் வந்து ரோட்டுக்கடை காளான். ஸோ இதில் வந்துட்டு இது வந்துட்டு கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதோட செய்முறை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆல் யூ நீட் இஸ் கொஞ்சமாக கோஸ் அண்ட் மஷ்ரூம். ஸோ இது ரெண்டு இருந்துட்டா நம்ம வந்து ஈஸியாக அதை பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, கட் ஹாப்பி. ஓகே, ஸோ இந்த ரோட்டுக்கடை காளானுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு மஷ்ரூம், அது கூட கொஞ்சம் கோஸ் தான் தேவைப்படும். கடையிலலாம் பார்த்தோன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம மஷ்ரூம் சூப் அந்த மாதிரிலாம் குடிக்கும் போதே பெருசாக அதில் மஷ்ரூம்ஸ் இருக்காது. ஸோ கடையில் வந்து ப்ரொப்போர்ஷனில் கோஸ் அதிகமாக போட்டிருப்பாங்க, மஷ்ரூம் கம்மியாக போட்டிருப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் நீங்கள். அண்ட் கொஞ்சம் கிட்ட வந்து காமிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் தனியாக நீங்கள் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டிலே வந்து அகலமான ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து, அது பால் பாத்திரமாக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து இந்த கோஸையும் இந்த மஷ்ரூமையும் அப்படியே போட்டுடலாம். ஓகே, பார்க்கும்போதே ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கான ஐடியா வருது இல்லை? ஸோ அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. ஸோ நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு பைண்டிங்க்கு தேவை. அண்ட் இது பார்த்தோன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து மிளகாத்தூள். நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா கலரும் கொடுக்கும், காரம் எனக்கு கொஞ்சம் மைல்டாக தான் தேவைப்படுது. ஸோ அதனால ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரமான மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஸோ நான் இதில் உப்பு இன்னும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஆட் ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கோஸில் வந்துட்டு நம்ம வழக்கமாக கோஸ் போட்டு எது பண்ணாலும் உப்பு குயிக்காக வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு இதை பெசரிட்டு ஒரு போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ண மறந்துட்டேன். அண்ட் இது வந்து இஞ்சி பூண்டு எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இஞ்சி பூண்டு சாந்தாவும் போட்டுக்கலாம். இது அப்படியே போட்டு தண்ணி எதுவும் விடாமல் கிளறுவோம். சேர்ந்து ஒரு மாதிரி பெசரே வருது. நல்ல வாசனையும் வருது. ஆக்சுவலி சொல்லப்போனால் கட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பக்கோடாவுக்கு நம்ம போடுவோம்ல, இந்த கதம்ப பக்கோடா, அந்த கன்சிஸ்டன்சியில் இது வந்து இருக்கணும். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். I need a little more மைதா மாவு. ஒரு வேளை உங்களுக்கு பத்தலை, ரொம்ப என்ன சொல்கிறது உதிரியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மைதா மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிடிச்சி பார்க்குறேன் இந்த மாதிரி ஒன்று. ஸோ என்னால் பிடிக்க முடியுது. ஸோ ஐ திங்க் இட் மேபி சஃபிஷியன்ட். ஸோ அதனால் நான் இதை நல்லா அந்த மாதிரி பெசரிட்டு
பக்கத்தில் வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ அதில் நமக்கு சும்மா ஒன்று போட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம சால்ட் எல்லாமே வந்து செக் பண்ணணும். ஸோ லைட்டாக அப்படி ஒரு பக்கோடா மாதிரி குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்குறேன் நான். எப்போவுமே வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு நீங்கள் எது பொரிச்சாலும் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரகரப்பு முறுமுறுப்பு எல்லாமே வரும். ஸோ இப்படி போட்ட உடனே உங்களுக்கு இப்போ குயிக்காக ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடணும். அதே நேரத்தில் நம்ம வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும். மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி விடும் இல்லை, அந்த சமயத்தில் நீங்கள் ஆக்சுவலாக அது வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் அதை எடுத்துகிட்டு நான் சால்ட் செக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா தான் நம்ம இன்னொன்று போட போகிறோம். ஸோ நான் சால்ட்டு கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எனக்கு வந்து நம்ம கோஸ் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நீட்டாக கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப பொடியாக கூட இருக்கலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம கோஸ் பொரியலுக்கு பண்ணுற மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டாலே போதும். அது இப்போ வந்து குட்டி குட்டியாக போடுறேன். அது உங்களுக்கு பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பொரிச்செடுத்ததுக்கப்புறம் அதை உடைக்க தான் போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வடக்கறி ரெசிபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதிலே வந்து நம்ம கொஞ்சம் சைனீஸ் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ரெசிபி. ஆக்சுவலாக இதை இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து நம்ம பக்கோடாவே அப்படியே பக்கோடா மாதிரி கூட இதை வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு ரெசிபியில் 2 ரெசிபி, சூப்பரில். நான் இதில் கோஸ் கொஞ்சம் நீட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி டெக்ஸ்சர் பிடிக்கும். உங்களுக்கு நல்ல பொடியாக வேணும்னா நீங்கள் பொடியாக கூட போட்டுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி வடிகட்டுறதுல போட்டுடலாம். ஸோ நான் மற்றதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இட்ஸ் வெரி சிம்பிள். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுக்குவேன் இந்த ரெசிபி. டோட்டலி சொல்ல போனால் எல்லாத்தையும் ப்ரெப் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா. ஸோ நான் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கடாயில் வச்சு நம்ம சாட்டே பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட உள்ள கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ரைஸ் ஃப்ளோர், நம்ம அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அரிசி மாவு போட்டால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவே வரும் உங்களுக்கு. அகெயின் இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். பக்கோடா மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு சாஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி கலக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது. ஆனால் நம்ம அந்த ஸ்லரி அது ரெடி பண்ணி நம்ம கடைசியாக அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஊற்றுவோம், அந்த சாசி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. ஸோ அது உங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அரிசி மாவு போட்டு தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பைப்பிங் ஹாட்டில் இருக்குது. 1 and 2 ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எண்ணெயில் இது குயிக்காக வந்து ஹீட் ஆகிடும் எப்படி இருந்தாலும். ஸோ இப்போ இது வந்து நான் 2 வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் வந்து ஆட் பண்ணிடலாம். இதை நான் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது நம்ம கடைசியாக கார்னிஷிங்க்கு மேலே அப்படியே மழைச்சாரல் தூவறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஆனியன் கூட நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அண்ட் அது கூட சேர்த்து நான் கொஞ்சம் எனக்கு சைனீஸ் டச் பிடிக்கும் அதில். ஸோ அதனால நான் நல்லா பொடியாக நறுக்கினேன். ஒரு 2 பூண்டு பல், பெரிய சைஸ் பூண்டு பல் 2. இப்போ இதோடு சேர்த்து நம்ம மற்றதையும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வதக்கிடலாம். அந்த பூண்டு ஸ்மெல் லைட்டாக ரிலீஸ் ஆகுதுனால இல்லை, அந்த சமயத்தில் நம்ம
அந்த மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி. ஸோ 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி போடலாம், இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது வந்து வதங்கணும். கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் வந்து விடுறேன். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்தால் ரெட் சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள். ஏன்னா நான் வந்து பக்கோடாவில் வந்து கொஞ்சமாக தான் வந்து நான் காரம் சேர்த்துக்கிறதுனால இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சால்ட் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து இது இருக்கணும். அப்படியே வந்து ஒரு தொக்கு மாதிரி வந்து ஏன்னா நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. ஸோ நம்ம வந்து இப்போ உங்களோட கரண்டி இருக்குல்ல, நீங்கள் வதக்கும் போது பின்னாடி பேக் சைட் ஆஃப் த கரண்டி நல்லா இந்த மாதிரி அதை வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்து வதக்குங்க. அப்போ தான் தக்காளி வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியாது. இது வந்து சொல்கிற மாதிரி முழுசாக சைனீஸும் கிடையாது, முழுசாக இந்தியனும் கிடையாது. ரெண்டும் மிக்ஸ் பண்ணுங்க, இந்தோ சைனீஸ் மாதிரியான ஒரு ரெசிபி. ஆனால் இந்த சோய் சாஸ் நம்ம போட போகிறதில்ல. ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு நல்லா ஒரு ட்ரையாக ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு. இந்த நேரத்தில் தான் இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான நேரம். ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி இதை வந்து விட போகிறோம். தண்ணி விட்டு இதை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அகைன் இது ஹை ஃப்ளேம்லேயே நம்ம இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அகெயின் நீங்கள் ஏதாவது காரம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு போகணும்னா இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். பட் எனக்கு காரம் வந்து மீடியம் ஸ்பைஸ் தான். ஸோ மீன்வைல் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர். உங்களுக்கு ஒருவேளை கார்ன்ஃப்ளவர் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, இதையே வந்து கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு அந்த பக்கோடாவை போட்டுடலாம் உள்ளாக்க. அண்ட் ஒருவேளை கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்லரின்னு சொல்லுவாங்க பேர். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஊற்றிட்டே இருக்கணும். அதனால் இது குயிக்காக அப்படியே ஒரு பூந்து மாதிரி ஆகணும்னா ஸோ எப்படி இந்த நேரத்தில் தான் நம்ம ஃபைனல் டச் இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பக்கோடாலாம் போடும்போது இது இருக்கும்ல பொடி, அது வந்து விட்டுறாதீங்க. அப்படியே சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல தனித்தனியாக இல்லாமல் பொடி வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட். கொஞ்சம் நல்லா லைட்டாக தண்ணி விட்டுருச்சுன்னா இது ரொம்ப வந்து ஸ்டார்டர் மாதிரி ஆகிடும். நல்லா வந்து கொட்டி விடுறேன். போட்டிருக்கிற பக்கோடா, தண்ணி, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி வரும். ஏன்னா நம்ம இந்தியன் ஃபுட்டும் சைனீஸ் ஃபுட்டும் சேர்ந்தா அதை விட பெஸ்ட் காம்பினேஷனே. ஆனால் மேக் ஷூர் நம்ம சாஸ் மட்டும் நல்லா குக்காக இருக்கிறது, பச்சை வாசனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் அளவாக போடுங்க. அதிகமான சில்லி சாஸ்லாம் வந்து போட்டு கலராக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாதீங்க. அது ஒரு
கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பண்ணணும். அண்ட் தட்ஸ் இட். இப்போ இது மேலே நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அப்படியே ஒரு பச்சை ஆனியன் அப்படியே மலை சாரல் போல தூவி விட வேண்டும். எஸ். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபியும் ரொம்ப ஃபேமஸ் சொல்கிறாங்க. நான் எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு ஆக்சுவலி சொல்ல போனால். I'm gonna eat this now. ஸோ நீங்களும் அவங்க ஃபேமிலியோடு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் அண்ட் டேக் கேர்.